தமிழக சட்டமன்றத்துக்கான தேர்தல் இன்னைக்கு நடந்திருக்கு. எக்கச்சக்கமான திரைப்பிரபலங்கள் நேர்ல போயிட்டு அவங்க வாக்கு செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல முதல் ஆளா இப்ப யாரு போயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் போயிருக்காங்க. அதுக்கப்புறமா நடிகை த்ரிஷா உட்பட எக்கச்சக்கமான நடிகைகளும் இப்ப நேர்ல போயிட்டு வாக்கு செலுத்தி அவங்க வாக்கு செலுத்தது பிறகு பத்திரிகையாளர் பார்த்து அவங்க விரலை காமிச்சிட்டு போற மாதிரி போட்டோஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில த்ரிஷா கண்டிப்பா விஜய்க்கு தான் போட்டிருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கடந்த 2-3 மாத காலமாவே விஜய் அப்புறம் த்ரிஷாவை பத்தியான பல வதந்திகளும், அதே மாதிரி ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு விஜய் த்ரிஷாவை கூப்பிட்டு வந்ததும் தமிழக சினிமா வட்டாரத்திலையும் தமிழக அரசியல் வட்டாரத்திலையும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. பத்தாவதுக்கு விஜயோட மனைவி சங்கீதா ஒரு பிரபலமான நடிகை கூட விஜய் திருமணத்தை மீறிய உறவுல இருக்கார் அப்படிங்கிற மாதிரி விவாகரத்து மனுல தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே விஜயோட வாக்கு வங்கியை குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு. ஆனா ரீசெண்டா வெளிவந்த கருத்து கணிப்புல அட்லீஸ்ட் விஜய் 2வது இடத்தை பிடிப்பார் அப்படிங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்குது. விஜயோட ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் எந்த அளவுக்கு விஜயை விரும்புறாங்களோ, விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ, அதே மாதிரி எக்கச்சக்கமான கிராமங்களில் இருக்கக்கூடிய அம்மாக்களும் அப்பாக்களும் தாத்தாக்களும் பாட்டிகளும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் இத்தனை வருஷம் விஜய் கூட திரையுலகத்தில் பயணிச்சக்கூடிய த்ரிஷாவும் கண்டிப்பா அவங்களுடைய வாக்கை விஜய்க்கு தான் செலுத்திருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு நடிகை அப்படிங்கிறத தாண்டி கண்டிப்பா விஜய்க்கு த்ரிஷா ஒரு நல்ல வெல்விஷர் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பத்தியும் விஜயை பத்தியும் எக்கச்சக்கமான அவதூறுகள் சோசியல் மீடியா முழுக்க பரப்புனாலும் அதுக்கு அவங்க கண்டனம் தெரிவிச்சாங்களே தவிர எந்த ஒரு இடத்துலையும் விஜய்க்கு எகன்ஸ்டா அவங்க கருத்தை தெரிவிக்கல. விஜயோட குடும்பத்தையோ இல்ல மற்ற நபர்களையோ அவங்க மோசமா விமர்சனம் பண்ற மாதிரி எந்த விதமான கருத்தையும் வெளியிடல. அந்த அளவுக்கு விஜய் மேல ஒரு மிகப்பெரிய மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட த்ரிஷா கண்டிப்பா இப்ப நடந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுல அவங்களுடைய வாக்கை விஜய்க்கு தான் செலுத்திருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது. இவங்க மட்டும் இல்லாம காலையிலேயே விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், தனுஷ் இது மாதிரி எக்கச்சக்கமான திரைப்பிரபலங்களும் நேர்ல அவங்க வாக்கை செலுத்திட்டு போயிருக்காங்க. த்ரிஷா மட்டும் இல்ல, வெள்ளித்திரை நடிகைகள் மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான சின்னத்திரை நடிகைகளும் கூட இப்ப விஜய்க்கு ஆதரவா களமிறங்கியிருக்காங்க. உங்களுடைய ஆதரவு யாருக்கு? கண்டிப்பா விஜய்க்கு த்ரிஷா வாக்கு செலுத்திருப்பாங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.